திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. 1892ஆம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் மாணவன் அவன். தன்னுடைய படிப்பிற்கான கட்டணத்தை கட்டக்கூட அவனுக்கு வசதி இல்லை. அவனும் அவன் நெருங்கிய நண்பன் ஒருவனும் சேர்ந்து பிரபல இசைக்கலைஞர் ஒருவரை வைத்து கல்லூரியில் ஒரு இசை நிகழ்ச்சி நடத்தி அதன் மூலம் இவர்கள் படிப்பிற்கு தேவையான நிதியை திரட்டுவது என்று முடிவெடுக்கிறார்கள். உலக புகழ் பெற்று விளங்கிய போலந்து நாட்டைச் சேர்ந்த பியானோ இசைக்கலைஞர் இக்னேசி ஜே பெட்ரோவஸ்கியை சந்தித்து தேதி கேட்டார்கள். அவரது மேனேஜரோ சார் வருவார், ஆனால் நீங்கள் அவருக்கு $2000 தர வேண்டும் என்று கூற இவர்களும் சந்தோஷமாக ஒப்புக்கொள்கிறார்கள். நிகழ்ச்சிக்கான அந்த நாளும் வந்தது. எதிர்பார்த்தபடி டிக்கெட்டுகள் விற்பனையாகவில்லை. ஆகையால் அரங்கம் நிரம்பவில்லை. பெட்ரோவஸ்கியை சந்தித்து நடந்ததை கூறி நிகழ்ச்சியை ரத்து செய்து விடலாம் என்கிறார்கள். ஆனால் பெட்ரோவஸ்கி மறுத்து விடுகிறார். நான் திட்டமிட்டபடி நடத்தியே தீருவேன் என்கிறார். ஒரு வழியாக நிகழ்ச்சி முடிந்த பின்னர் அவரை சந்திக்கும் மாணவர்கள் அவரிடம் $1600 கொடுத்து, இதுதான் மொத்தம் வசூலான தொகை, மீதியுள்ள தொகைக்கு பின் தேதியிட்டு செக் கொடுத்து விடுகிறோம், கூடிய சீக்கிரம் அந்த கணக்கில் பணம் செலுத்தி விடுகிறோம், பெரிய மனதுடன் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறி கெஞ்சியபடி அவரிடம் பணத்தையும் காசோலையையும் கொடுக்க, அதை வாங்கி காசோலையை கிழித்து போடும் பெட்ரோவஸ்கி அவர்கள் கொடுத்த தொகையை அவர்களிடமே கொடுத்து, நீங்கள் எனக்கு தர வேண்டிய கட்டணத்தை தரவே வேண்டாம், அதை தள்ளுபடி செய்கின்றேன், இந்த பணத்தை வைத்துக்கொண்டு உங்கள் படிப்புக்கான கட்டணத்தை கட்டுங்கள் என்கிறார். அவர்கள் கண்கள் கலங்கியபடி அவருக்கு நன்றி கூறுகின்றனர். பல ஆண்டுகள் உருண்டன. பெட்ரோவஸ்கி ஒரு கட்டத்தில் போலந்து நாட்டின் பிரதம மந்திரியாகவே ஆகிவிட்டார். மிக பெரும் தலைவராக விளங்கி நல்லாட்சி நடத்தி வந்தார். ஆனால் துரதிருஷ்டவசமாக முதல் உலக போர் துவங்கிய காலகட்டம் அது. போலந்து நாடு போரின் பிடியில் சிக்கி சின்னாபின்னமானது. போர் முடிவுக்கு வரும் தருவாயில் மக்கள் அனைத்தையும் இழந்து வறுமையில் உழன்றனர். எங்கும் பஞ்சம் தலைவிரித்து ஆடியது. எப்படி நிலைமையை சமாளிப்பது? பசியோடு இருக்கும் தன் லட்சக்கணக்கான மக்களுக்காக யாரிடம் போய் உதவி கேட்பது? கலங்கி தவிக்கிறார் பெட்ரோவஸ்கி. கடைசியில் அமெரிக்காவின் ஆபத்து கால உதவிக்குழுவை அணுகுகிறார். அதன் தலைவராக இருந்தவர் ஹெர்பர்ட் ஹூவர் என்பவர். பெட்ரோவஸ்கி கேட்டுக்கொண்டதை அடுத்து அமெரிக்காவின் உதவிக்கரம் போலந்துக்கு நீள அடுத்த சில நாட்களில் அமெரிக்காவிலிருந்து போலந்து நாட்டிற்கு ஆயிரக்கணக்கான டன்கள் உணவு தானியங்கள் மற்றும் மளிகை பொருட்கள் அனுப்பப்பட்டன. ஒரு பேரழிவு மற்றும் பஞ்சத்திலிருந்து போலந்து மக்கள் தப்பினர். தான் கேட்டவுடன் தன் மக்களுக்கு உணவுப் பொருட்களை டன் கணக்கில் அனுப்பி அமெரிக்காவின் ஆபத்துக்கால உதவிக்குழுவின் தலைவரை நேரில் சந்தித்து நன்றி சொல்ல விரும்பினார் பெட்ரோவஸ்கி. ஹெர்பர்ட் ஹூவரை நேரில் சந்தித்து கண்கள் பணிக்க நன்றி தெரிவிக்கின்றார். நீங்கள் நன்றி சொல்லக்கூடாது, நீங்கள் செய்த உதவியைத்தான் நான் உங்களுக்கு திருப்பி செய்தேன். உங்களுக்கு நினைவிருக்கிறதா, 25 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே கல்லூரி மாணவர்கள் இருவருக்கு அவர்கள் ஃபீஸ் கட்ட உங்கள் நிகழ்ச்சியை இலவசமாக நடத்தி கொடுத்து உதவினீர்கள் அல்லவா? அந்த மாணவர்களில் ஒருவன் தான் நான் என்கிறார் ஹெர்பர்ட் ஹூவர். பெட்ரோவஸ்கி கண்கள் கலங்கியபடி அவரை அணைத்துக் கொள்கின்றார். காலம் எப்போது யாரை எங்கு வைக்கும் என்று ஒருவராலும் கூற முடியாது. தனிப்பட்ட ஒருவருக்கு செய்த உதவி ஒரு நாட்டிற்கே பன்மடங்கு திரும்பி கிடைத்திருக்கின்றது. பலன் கருதாமல் பெட்ரோவஸ்கி செய்த உதவி இது. ஆனால் காலத்தினால் செய்த உதவி ஆயிற்றே, காலம் குறித்து வைத்துக் கொண்டது. நாமும் நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது நல்லனவற்றை செய்து நன்மை பயக்க வாழ்வோம் என சொல்லி இதை இன்றைய சிந்தனையாக்கி, இந்த உண்மை சம்பவத்தை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.